இப்பொழுது தலாக் சம்பந்தமாக இன்னும் ஒரு விஷயம். அத்தியாயம் 65 வசனம் 1. அத்தியாயம் 65 வசனம் 1. நபியே. இப்பொழுது நபியே என்று இறைவன் அறிவிக்கின்றான். குறிப்பிட்ட நபியின் பெயர் சொல்லவில்லை. காரணம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலத்திலும் நபியை அல்லாஹ் தேர்வு செய்து அனுப்பும் பொழுது அவ்வளவு பேருக்கும் இந்த ஒரு வசனம் இறங்கியிருக்கிறது. நபியே என்று வரக்கூடிய இடங்களிலெல்லாம் யாரையும் குறிப்பிடாமல் வரும் பொழுது வேதம் முன்னர் அருளப்பட்ட வேதங்களில் இது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபிக்கும் இது அருளப்பட்டிருக்கின்றது. எப்பொழுது வேதத்தினுடைய இந்த பகுதி இல்லையோ அது திருத்தப்பட்டுவிட்டது, அது கரைப்படுத்தப்பட்டுவிட்டது என்பது பொருள். உதாரணமாக, இந்த விஷயமானது பைபிளில் இருக்காது. அது முந்தைய வேதமாக இருக்கட்டும், ஓல்டு டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும், நியூ டெஸ்டமெண்ட்டாக இருக்கட்டும், இது இருக்காது. ஆகவே திருத்தப்பட்ட வேதம். நபியே என்று வரும்பொழுதெல்லாம் நாம் அறிய வேண்டியது, மனிதன் தோன்றிய ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி நபி வரையில் வந்த லட்சக்கணக்கான நபிமார்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நபியே அந்த சமுதாயத்திற்கு. நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்வீர்களானால் இது நபியே என்று கூறும் பொழுது உங்களுடைய பெண்களுக்கு அறிவியுங்கள், உங்களுடைய சமுதாயத்திற்கு அறிவியுங்கள். நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்வீர்களானால் அவர்களின் காலத்தை கணக்கிட ஏற்ற வகையில் விவாகரத்து செய்யுங்கள். நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்வீர்களானால் அவர்களுடைய காலக்கணக்கை ஏற்ற விதத்தில் விவாகரத்து செய்யுங்கள். அவர்களுடைய காலக்கணக்கு என்ன? 3 மாதங்கள். எப்பொழுது நான் தலாக் சொல்கின்றேனோ அன்றிலிருந்து 3 மாதங்கள், 3 மாத காலங்கள். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் ஒருவரைய முகம் திருப்பிக் கொண்டீர்கள். எழுத்தெழுப்பிலே தலாக் சொல்ல போகிறதில்லை. கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுறீங்க, சரியாக போயிடும்னு நம்புறீங்க. ஆனால் அந்த நேரத்தில் இறைவனிடம் உதவி தரவில்லை. 2 பேரும் பெருமையை கொண்டுதான் அவள் எனக்கு கீழ்ப்படியட்டும் என்றும், பெண்ணானவள் அவன் எனக்கு கீழ்ப்படியட்டும் என்று ஒருவருக்குள்ள பெருமையுடன் இருப்பதன் காரணமாக அங்கு ஷைத்தான்களுடைய நிலவரம் இருக்கிறதை தவிர இறைவனுடைய அனுகிரகம் அங்கு இல்லை. மனிதர்களை நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக இறைவனை நாடுங்கள். உள்ளத்தின் பாதுகாப்புக்காக, குறைந்தபட்சம் உள்ளத்தின் மீது அதிகாரம் படைத்த இறைவன் ஒருவன் தான் என்பதை அறிந்து உள்ளத்தின் பாதுகாப்புக்காக இறைவனிடம் உதவி தேடுங்கள். சமாதானத்திற்காக இறைவனிடம் உதவி தேடுங்கள். அந்த ஒரு சமாதானத்திற்கு புறம்பாக வேறு எந்த விதமான நெருக்கமும் இறைவனிடம் செல்லாது, சமாதானத்தை விரும்பாத வரையில், அதாவது நான் பணிவை மேற்கொள்ளாத வரையில், என்னுடைய பெருமையை கைவிடாத வரையில் எந்த விதமான பிரார்த்தனையும் இறைவனிடம் செல்லுபடி ஆகாது என்பதை தெளிவாக உணர வேண்டும். இது சத்தியத்தின் அடிப்படை. அதனையும் மீறி இறைவனுக்கு அவனுடைய பொருத்தத்திற்கு ஏற்புடையவர்களாக இல்லாத நிலையில் நீங்கள் செய்வீர்களானால் குறைந்தபட்சம் 3 மாத காலத்தை கணக்கிட ஏற்ற வகையில் விவாகரத்து கூறுங்கள். விவாகரத்து கூறும் பொழுது இறைவனுக்கு அஞ்சுங்கள். தவறு செய்கின்றீர்கள், அவ்வளவுதான். விவாகரத்து என்பது சாதாரண விஷயம் அல்ல. தவறுக்கு அஞ்சுங்கள். அதனையும் மீறி உங்களுடைய பெருமைதான் முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறானால் அப்பொழுதுதான் நீங்கள் இறைவனுக்கு தான் மேலானவர்கள் என்று கருதி கொண்டு விவாகரத்து செய்கிறீர்கள். விவாகரத்து செய்வோர் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் விலகிவிட்டார்கள் என்பது பொருள். எப்பொழுது நீங்கள் விவாகரத்து செய்யலாம் என்றால் பகிரங்கமான மானக்கேடானதை செய்தால் தவிர, ஓப்பன் இன்டீசன்சி அவங்கள்ட்ட இருந்தால் தவிர, யாருக்கும் கவலைப்படாம மானக்கேடான அந்த பாதைகளில் அவர்கள் சென்றால் தவிர நீங்கள் விவாகரத்து செய்வது என்பது இறைவனுக்கு அச்சமே இல்லாமல் நீங்கள் விவாகரத்து செய்கின்றீர்கள். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய மனைவிகளை விவாகரத்து செய்யும் பொழுது கணவன் வீட்டில் உள்ளவர்கள் அவருடைய நடத்தைகளை பற்றி குறை சொல்லித்தான் விவாகரத்து செய்வார்கள். அனுமானங்களை கொண்டும் சில விஷயங்களை கொண்டும் நடத்தை பிசகியவள் என்ற அடிப்படையில் பெரும்பாலான மக்கள் விவாகரத்து செய்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் கூறுவதும் அதுதான். உண்மையிலேயே அப்படி இருந்தால் விவாகரத்து செய்யுங்கள். ஆனால் கதை கட்ட வேண்டாம். உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய அனுகூலத்திற்கு ஆக்கிக்கொண்டு, சாதகமாக ஆக்கிக்கொண்டு, அதை உண்மை என்பது போல் நீங்கள் சித்தரித்து உங்களுடைய கற்பனைகளை கொண்டு அவளை விவாகரத்து செய்யாதீர்கள். இருந்த போதிலும் இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடுங்கள். அப்படி நீங்கள் அவர்களை விவாகரத்து செய்வீர்களானால்
மானக்கேடு என்ற இல்லை என்பதையும், பொய்யாகவே நீங்கள் மானக்கேடானவளாக இருக்கின்றால் என்று நீங்கள் குறை கூறிவார் செய்தாலும் சரி, அது உண்மை இல்லை என்று அறியும் பொழுதும் அங்கு விவாகரத்து முறைப்படி நடந்தாக வேண்டும். 3 மாதங்கள். அந்த 3 மாதங்கள் நீங்கள் பொறுத்திருந்து விவாகரத்து செய்வீர்களானால், ஒன்றே ஒன்று, அவள் பகிரங்கமான மானக்கேடை செய்திருந்தால் தவிர நீங்கள் அவர்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும். எந்த வீட்டில் வசிக்கின்றார்களோ அது அவர்களுடைய வீடு. எந்த வீட்டில் நீங்கள் குடும்பத்தை நடத்தினீர்களோ அது அவர்களுடைய வீடு, உங்கள் வீடு அல்ல. ஆக இறைவன் கூறுவது, கணவன், அதாவது ஒரு ஆண் பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய திருமண தொகை, வீடு முக்கியமாகிறது, வாழும் இடம் முக்கியமாகின்றது. அந்த வாழும் இடத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல், அவர்களை கண்ணியப்படுத்தாமல், அவர்களுக்கு அமைதி கொடுக்காமல், அவர்களுக்கு ஆதரவளிக்காமல் நீங்கள் அவர்களை திருமணம் செய்ய முடியாது. இப்பொழுது நீங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது அவர்களுடைய வீடுகள் அது வெளியேற வேண்டும். நீங்கள் அப்பா அம்மா எல்லா கூட இருக்கிறீங்க, உங்களுடைய வீடுகளில் அவங்கள தங்க வச்சு அவங்களுடைய வீடாக அது அமையுது. எங்கே நீங்கள் வீடு கூடுறீங்களோ அங்கே அது அவர்களுடைய வீடு. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் வெளியேற வேண்டும். உங்களுடைய அப்பா அம்மாக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவங்களும் விட்டு வெளியேறணும். இது இறைவனுடைய விதி. தலாக் என்று கூறும்பொழுது பெண்ணுடைய மாமனாரும் மாமியாரும் அறிய வேண்டும், அவர்களும் கணவனோடு சேர்ந்து தன்னுடைய பிள்ளையோடு சேர்ந்து வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை. அந்த பெண்கள், தலாக் கூறப்பட்ட அந்த பெண்கள், அவர்களின் வீடுகளிலிருந்து நீங்கள் வெளியேற்றாதீர்கள், அவர்களும் வெளியேறலாகாது. இவையே அல்லாஹ்வின் வரம்புகள். தலாக் சொல்லும் பொழுது இவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதற்கப்பாலும் நீங்கள் தலாக் என்று கூறுகிறானால் 3 மாதத்திற்கு பிறகு அந்த தலாக் முடிவடைகின்றது. இப்பொழுது நீங்கள் சுதந்திரமானவர்கள். நீங்கள் விரும்பி ஏற்கும் மனைவிமார்களை பெண்கள் தடுக்கக்கூடாது, பெண்கள் விரும்பி ஏற்கும் மனைவிமார்களை, கணவன்மார்களை ஆண்கள் தடுக்கக்கூடாது. விதிக்கப்பட்ட வரம்புகள். எவர் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகின்றாரோ, அதற்கு பின்னரும் அவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது என்று தடுக்கின்றார்களோ, தவறான பேச்சை பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ, இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமையை கொண்டவர்களாகவும் வாழவிட மாட்டேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டும் யார் வரம்பு மீறுகின்றார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், தமக்குத்தாமே அநியாயக்காரர்கள். இவர்களுக்கு வேறு யாரும் தீங்கு செய்ய வேண்டியதில்லை, அவர்களை அடித்துக்கொள்ள அவர்களே போதுமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதன் பின்னர் அவர்கள் மனம் திறந்துவிட்டார். நிச்சயமாக அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை அவர்களுக்கு உண்டாக்கிடுவான். நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அறிகின்றான். இது தலாக் என்ற ஒரு அத்தியாயமே இருக்கின்றது. அதனுடைய அத்தியாயம் 65 முதல் வசனம். அத்தியாயம் 2 228வது வசனம். நீங்கள் இப்பொழுது தலாக் கூறுகின்றீர்கள். தலாக் கூறப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும். இந்த 3 மாதங்களுக்குள்ளாக மேல் சொன்ன அவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். உங்களால் தலாக் கூற முடியுமா என்று, ஒரு தலாக் கூற முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முடியவே முடியாது. இறைவனை ஒதுக்கிவிட்டு இறைவன் வேண்டாம் என்று, அல்லாஹ் எனக்கு தேவையில்லை என்று மட்டும்தான் இந்த தலாக் செய்ய முடியும் தவிர மற்றபடி உங்களால் தலாக் கூற முடியாது. ஆக அதனையும் மீறி 3 மாதங்கள் என்று இருக்கும்பொழுது சண்டையையும் சச்சரவையும் விட நீங்கள் பிரிந்துவிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் பிரிகின்றோம். குறைந்தபட்சம் அதுக்கு அடிபணிந்தோம், சண்டை இல்லாமல் பிரிஞ்சு போங்க. பிரிந்த பிறகு நீங்கள் ஒருவருக்கு மற்றவர் உரிய முறையில் ஜீவனாம்சம் கொடுத்து உதவுங்கள். யாருக்கு திருமணம் பற்றி பிடி இருக்கிறதோ, யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு கொடுத்தாக வேண்டும் தாராளமாக. அது கணவன் தரப்பிலிருந்தோ மனைவி தரப்பிலிருந்தோ யார் வேண்டுமானால் கொடுக்கலாம், தவறில்லை. ஆனால் கணவன் தரப்பிலிருந்து கொடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. மனைவி தரப்பிலிருந்து தன்னுடைய வசதியின் காரணமாக கொடுத்தால் குற்றமில்லை. இதன் காரணமாகத்தான் தலாக் முடிந்த பிறகு மீண்டும் நீங்கள் இணைய நாடுகின்றீர்கள், ஒருவருக்கொருவர் இன்னும் உபகாரம் செய்வதன் காரணமாக. இறைவனுடைய வரம்புகளை மீறாததன் காரணமாக இறைவனுடைய புறத்தில் உங்களுக்கு மீண்டும் இணை வைப்பதற்காக வேண்டி
3 மாதங்களுக்கு பிறகு பிரிந்து விடுங்கள். ஒருவரை பற்றி எண்ண வேண்டாம். இருந்த மாதிரியும் உங்களுடைய மனதில் அவர்களை பற்றி ஒரு எண்ணம் இருக்கின்றது. வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். பொறுத்திருங்கள். நீங்கள் ஒருவருக்கு உபகாரம் செய்து கொண்டிருங்கள். உங்களுடைய அந்தரங்க தேவைகளை விட்டுவிட்டு மனதின் அடிப்படையை கொண்டு அழகான உறவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வை இறைவன் பெருக்குவான். ஜீவனாம்சம் என்ற ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் உறுதியாக உறவு முடிந்துவிடும். ஒருவருக்கொருவர் தங்களுடைய பொருள்களிலிருந்து இறைவனுக்கு பயந்து விளைச்சல்களை நாடி பெண்களுக்கு கொடுக்காவிட்டால் ஒரேடியாக முடிந்து போகும். ஆக நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது உங்கள் மீது கடமையாகும். எதையாவது மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அழகான பொருள்களை நீங்கள் ஒருவருக்கு கொடுத்து உதவுங்கள். பலர்ந்த பொருட்களை கொடுத்து உதவுங்கள். உங்களுடைய வாழும் காலமெல்லாம் கொடுத்து வாருங்கள். மீண்டும் உங்களுடைய பிணைப்பை நாடுவான். நீங்கள் மீண்டும் திருமணம் செய்ய வேண்டியதை இறைவன் விரும்புகின்றான். எனவே நீங்கள் மீண்டும் விரும்பினால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் முறைப்படி அவர்களுக்கு திருமண தொகையை கொடுத்து மகர் தொகையை கொடுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கிடையே அன்பை அவன்தான் ஊட்டியிருக்கின்றான். இது பின்னர் மீண்டும் கசக்கும் பொழுது உங்களுடைய பெருமையின் காரணமாகவே, இறைவனுக்கு அஞ்சவில்லை என்பதன் காரணமாகவே, இறைவனுடைய வரம்புகளையும் சட்டத்திட்டங்களையும் நீங்கள் படித்து உணர்ந்து அறியவில்லை என்பதன் காரணமாகவே மீண்டும் பிரிகின்றீர்கள். 2வது முறை நீங்கள் தலாக் கூறுகின்றீர்கள். இப்பொழுதும் கூறுகின்றான், உங்களுக்கிடையே பயனுள்ள பொருட்களை கொடுத்து வாருங்கள். மீண்டும் அவன் உங்களை சேர்த்து வைக்க நாடுகின்றான். இது இறைவனுடைய ஏற்பாட்டில் உள்ளது. பயனுள்ள பொருட்களை கொடுத்து வாருங்கள் என்ற காரணம் வேறு திருமணத்திற்கு சென்றுவிடக்கூடாது. இவர்களை நான் மீண்டும் இணைத்து வைக்க விரும்புகின்றேன். உங்களுடைய அடிப்படை அந்தரங்கமாக இருக்கக்கூடிய மிக கீழான அந்த உறவை விட்டுவிட்டு மனதின் அளவில் உயர்ந்து அவர்களை நீங்கள் மனம் கொண்டவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி, அவர்களும் உங்களுடைய மனதை விரும்புகளாக ஆக்க வேண்டி இறைவன் வழியை உங்களுக்காக உருவாக்குகின்றான். 2ஆம் முறையும் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் உங்களோடு பொறுமையாக இருக்கின்றான். இன்னும் உங்களை அவன் கைவிட்டுவிடவில்லை. ஜீவனாம்சம் கொடுங்கள். அவர்கள் ஜீவனாம்சம் உரிமையுள்ளவர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்கள். உங்களுக்கிடையே வழி ஏற்படுத்துவான். ஒருவருக்கொருவர் நிச்சயமாக மன வெறுப்பு கொண்டு திரும்ப வேண்டாம். இறைவன் நாடக்கூடிய ஒரு காரியம் அங்கு இல்லாமல் ஆகிவிடும். நீங்கள் மறுமணம் செய்ய வேண்டும். நல்லதாக போய்விட்டது என்று அடுத்த வழி கல்யாணம் செய்வது என்பதை இறைவன் விரும்பவில்லை. அப்படி விரும்பினால் இங்கு கொடுங்கள் என்று கூற மாட்டான். யாரை நீங்கள் திருமணம் செய்கிறீர்களோ அந்த பெண்ணும் விடாது. ஏன் கொடுக்கின்றீர்கள்? பெரும் பிரச்சனைகள் ஆகிவிடும். ஆக நீங்கள் அந்த 3 மாதத்திற்கு பிறகு அவர்களுக்கு உரியதை கொடுத்து வாருங்கள். நீங்கள் விரும்புங்கள். உங்களுக்கிடையே ஒற்றுமையை அவன் நிச்சயமாக ஏற்படுத்துவான். நீங்கள் மறுமணம் செய்து கொள்ள முடியும். மறுமணம் செய்வது இறைவனுடைய பேரருட்கொடை. அதன் பின்னரும் நீங்கள் தலாக் சொல்கிறீர்களானால் 2வது முறை தலாக் முடிந்துவிட்டது. இப்பொழுதும் கூறுகின்றான், நீங்கள் அவர்களுக்கு உரியதை கொடுத்து வாருங்கள். உரியதை கொடுத்து வாருங்கள். இப்பொழுதும் உங்களை கல்யாணப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. 2 முறை இவன் தலாக் செஞ்சுட்டான், இவன் ஒழுங்காக வச்சிருக்க மாட்டான், ஊருப்பெல்லாம் பரப்பியிருப்பாங்க. நீங்கள் வேறொரு பெண்ணை திருமணம் செய்தாலும் உங்களை பற்றிய தகவல் தெரிந்திருந்து தங்களுடைய இயலாமையின் காரணமாக, தங்களுடைய நிலைமையின் காரணமாக உங்களுக்கு அவர்கள் ஏழை பெற்றோர்கள் கல்யாணம் செய்து கொடுப்பார்கள் தவிர மற்றபடி மனமிருந்து கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு அடுத்த திருமணம் செய்வதை முயலக்கூடாது. ஆக நீங்கள் 2 முறைகள்தான் நீங்கள் தலாக் செய்ய முடியும். தலாக் என்பது நீங்கள் 2 முறைகள் மட்டுமே கூற முடியும். அதற்கு மேல் கூற முடியாது. ஆக தவணை முடிவதற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதனுடைய வாக்கு. 2வது தவணையும் 3 மாத காலங்கள். அதற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்விதமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த 3வது முறையும் முடியும் பொழுது இனி இறைவன் உங்கள் மீது நாட்டம் கொள்ள மாட்டான். எதுவரையில் என்றால் அவர்கள் வேறொரு கணவனை மணந்து அவர்களும் அவர்களை விவாகரத்து செய்துவிட்டால் தவிர உங்களிடையே இணக்கத்தை நாட மாட்டான். ஏனென்றால் நீங்கள் வரம்பு மீறுவதையே உங்களுடைய வாழ்க்கையாக்கிக் கொண்டீர்கள். திருமணத்தை ஒரு விளையாட்டாகவும் வேடிக்கையமாக்கிக் கொண்டீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவனிக்கவும் இல்லை. அவர்களை பற்றி நீங்கள் இரக்கம் கொள்ளவும் இல்லை. அவர்களுக்காக நீங்கள் நினைந்து வாழவும் இல்லை. பெரும்பாலான தம்பதியர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக வாழ்கின்றார்கள், ஆயுள் முடியும் வரையில். அந்த அளவுக்கு கூட இறைவனுடைய அனுகிரகம் உங்கள் மீது இல்லை. ஆக நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய திருப்தியிலிருந்து விலகிவிட்டீர்கள். அவர்களுக்கு நிச்சயமாக இறைவன் வேறு அழகான உண்மையுள்ள நம்பிக்கையுள்ள இன்னும் இறை அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நாடிவிட்டான்.
அவர்களோ இவர்களை விவாகரத்து செய்ய மாட்டார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை மனமுடிக்க முடியும் என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது, எண்ணவும் முடியாது. உங்களுக்கு கிடைப்பவர்களாகவும் இல்லை. எனவே 2 தவணைகள் தான் என்று கூறிய பிறகு இனி ஒரு தவணை இருக்கிறது. 3வது முறையும் முடிந்த பிறகு ஃபைனலாக நிற்கிறோம். 3வது முறையும் தவணை செய்து நாம் விவாகரத்து செய்துவிட்டால் நமக்கு இனி கிடையாது என்ற அந்த கடைசி காலம் ஒட்டி கொண்டிருக்கின்றது. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 3வது தலாக் இல்லை என்று கூறுகின்றோம். அத்தியாயம் 2 வசனம் 229. விவாகரத்து 2 தவணைகள் தான். 2 முறைகள் தான் நீங்கள் விவாகரத்து பண்ணி திரும்பவும் சேர முடியும். திரும்பவும் திருமணம் செய்து கொள்ள முடியும். மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடியும். அழகிய முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்ல மரியாதையோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை திரும்ப நீங்கள் தலாக் செஞ்சு சொன்னால் திரும்பவும் திருமணம் செய்ய முடியாது. அது உங்களுக்காக ஒரு தண்டனையாகவும் அறிவுறுத்தலாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது. இது விளையாட்டல்ல, இறைவனுடைய புறத்தில். 2 தவணைகள் தான் விவாகரத்து. என்ன அர்த்தம்? முத்தலாக்கு 3 தலாக்குன்னு சொன்னீங்களே, 2 தடவைகள் தான். என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரே சமயத்தில் 2 தடவை சொல்கிறதா, 3வது சேர்க்கலாங்கிறதா, அல்லது ஒரு முறை திருமணம் செய்து விவாகரத்து முடிந்த பின்னர் சில காலம் கழித்து மீண்டும் 2வது முறை நீங்கள் திருமணம் செய்யலாம். அந்த முறையில் திருமணம் செய்யும் பொழுது இறைவன் கூறுகின்றான், 2 தவணைகள் முடிந்துவிட்டன. ஒழுங்கான முறையில் அழகான முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதனையும் மீறி நீங்கள் உங்களுடைய அந்த தலாக் கூறுவீர்களானால் 3வது முறை இன்னும் கடுமையான எச்சரிக்கை. இதற்கு பிறகு தலாக் சொல்லுவது மீண்டும் இணைவதற்கு ஒருபோதும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை, இணையவும் முடியாது. இது சட்டம், இறைவனிடமிருந்துள்ள சட்டம். அழகிய முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லது நன்மையான முறையில் இருவரும் சுதந்திரமாகுங்கள். எவ்வளவு அழகான பேச்சு! திருமணம் செய்வது விவாகரத்து என்பது சுதந்திரமாகுங்கள். உங்களுக்கு விரும்பிய கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சண்டை சச்சரவுகளில் ஆக்கிக்கொண்டு திருமண பந்தத்தை ஒரு விளையாட்டாகவும் வேடிக்கையாக ஆக்கிக்கொண்டிருக்காதீர்கள். இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு கட்டளை. விவாகரத்து 2 தவணைகள் தான் கூற முடியும். என்ன அர்த்தம்? 3வது முறை விவாகரத்து கூற முடியாது, கூறக்கூடாது. இறைவன் அஞ்சுகிறானால் 2 தவணைகள் தான். அழகிய முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நல்ல மரியாதையோடு சொல்கிறேன், வச்சுக்கிறேங்க. இதுக்கு மேலே திரும்பவும் தலாக் செய்யாதீங்க. அல்லது நன்மையான முறையில் குற்றங்குறைகள் சொல்லிக்கொள்ளாமல் விலகிவிடுங்கள். இதற்கு மேல் உங்களுக்கு விளக்கம் கூறுவதற்கு வேறு வார்த்தை இல்லை, வேறு தேவையும் இல்லை. புரியக்கூடிய சக்தி இருக்கின்றது. மனமுரண்டாக பேசுவதை தவிர்த்துக் கொண்டு விளங்கிக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை உங்களுடைய தலாக், உங்களுடைய வழிமுறைகள் விரும்புவதில்லை. அவனுடைய வழிமுறை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய விவாகரத்து சம்பந்தமாக இதுவே உங்களுக்காக இறைவன் வகுத்துள்ள வழிமுறை. இதற்கு புறம்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்லாதீர்கள். இறைவன் நம்மை கைவிட்டு விட்டான் என்பது பொருள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கலைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக
நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.